என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில முதல் எதிரி நம்ம கூட இருக்கிறவங்க தான். எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு நம்மளோட லாப நஷ்டத்துல பங்கெடுப்பாங்க. நல்லா சிரிச்சு பேசும்போது அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்மளும் ஷேர் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அன்னைக்கு நம்ம மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்வோம் ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட விஷயத்த அடுத்தவங்ககிட்ட சொன்னாலே அது ஒரு விதை மாதிரி சரியா? விதைய போட்ட மாதிரி. அங்கிருந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து எப்போவோ அடுத்த வேலைக்கு போயிருந்திருப்போம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தான் அங்கிருந்து அது வளர்ந்து மரமாகி காயாகி கனியாகி சந்தைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வருங்க. அதனால் என்றைக்குமே நம்மளோட விஷயத்த நம்மளோட வைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 5 நிமிஷம் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட போய் சொல்லி மன்றாடிக்க வேண்டியதான். நம்ம பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு விஷயம் அடுத்தவங்களுக்கு போன மாதிரி இருக்காது. அடுத்தவங்கள இதில் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட விஷயத்தில் நம்ம தான் நாக்க என்ன செஞ்சுக்கணும், கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் நம்ம வீட்டாளர்களோட அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மாறி நம்மளோட குணத்தை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே உஷாராயிட்டேங்க. எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக பேசி கரெக்டாக முடிச்சுக்குவேன். வாழ்க்கை நான் இப்போ வச்ச முட்டை குழம்பு மாதிரி தான். கையில் இருக்கிற வரைக்கும் அது முட்டைங்க. கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். முட்டையோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.